நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை, புசியாமலும் குடியாமலும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதன் மூலம் ஆவியானவர் அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார். அப்படியே ஆண்டவர் பேசும் என்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரை, சோத்தரிக்கிறப்பா. நீங்கள் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பேச விரும்புகிறீர்களோ அதை நீர் பேசும். பிள்ளைகள் கேட்கட்டும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி களிப்பு உண்டாகட்டும். ஆவியானவர் கடந்து வாங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே, அநேக காரியத்தின் நிமித்தம் கலங்கி போயிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீர் கொடுப்பீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் கடந்து வந்து செய்வீராகப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். புசியாமலும் குடியாமலும் என்று தலைப்பின்களை கூட சில காரியங்களை நாம் வேதத்தில் இருந்து நாம் பார்ப்போம். எஸ்ரா 10வது அதிகாரம் அதன் 6வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், எஸ்ரா 10:6. அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். எஸ்ரா அங்குக்கு முன்பதாக பார்த்தோமானால், அந்த 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்த்தோமானால், எஸ்ரா விண்ணப்பம் பண்ணி அங்கே என்ன செய்கிறான்? ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான். ஏன்? ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களின் பாவத்துக்காக அழுகிறான். எல்லா ஜனங்களும் அவனோடு இணைந்து கொள்கிறார்கள். எல்லாரும் அந்த பாவம் செய்தோம், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கு கதறி கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். அப்பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க, எஸ்ரா உங்க கூட இணைந்து நாங்கள் என்ன செய்வோம்? பாவம் செய்த ஜனங்களை சுத்திகரிக்க நாங்கள் துணையாக நிற்போம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஜனங்கள் தாங்கள் செய்த பாவத்தை என்ன செய்கிறார்கள்? அங்கு உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எஸ்ரா அப்பொழுது திரும்பி வருகிறான். அப்பொழுதுதான் எஸ்ரா அந்த அறைக்குள் பிரவேசிக்கிறார். பார்த்தோம்னால் அங்கு யோகனான் அப்படிங்கிற ஒரு மனிதன் அவன் அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான். சிறையிருப்பிலிருந்து, பாபிலோனிலிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அங்கே நாம் பின்பதாக நாம் பார்த்தோமானால் 10வது வசனம், அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் மேல் இருக்க குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படியாக அதனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியுடைய ஸ்திரீகளை திருமணம் செய்து அந்த பரிசுத்த வித்து அவருடைய கலந்து அப்படியே பாவம் பெருகி கர்த்தருக்கு அருவருப்பான பாவங்களை ஜனங்கள் செய்ததினால கர்த்தருடைய உக்கிர கோபம் அவர்கள் மேலே இருக்கிறதே அங்கு உணர்ந்து கொண்ட அந்த யோகனான் என்ன செய்கிறானா? அறைக்குள் பிரவேசித்து சிறையிருப்பிலிருந்து வந்த இந்த ஜனங்கள் இவ்வளவு மகா பெரிய பாவத்தை செய்து விட்டார்களே, தேவன் உக்கிர கோபம் கொள்ளும்படியாக பின்பதாக வசனங்களில் அந்த காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. உக்கிர கோபம் கொள்ளும்படியாக இவ்வளவு பெரிய அருவருப்பை, அசுத்தத்தை, தேவன் அருவருக்கிற பாவத்தை செய்திருக்கிறார்களே, மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணி நிமித்தம் பரிசுத்த வித்து அது களங்கப்படுத்தப்பட்டு விட்டதே அப்படி என்று சொல்லி அவன் என்ன செய்கிறாள்? அவங்க செய்த பாவத்தின் நிமித்தம் மற்றவர்கள், இவன் பாவம் செய்யவில்லை, மற்றவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் புசியாமலும் குடியாமலும் அறைக்குள் பிரவேசித்து என்ன செய்கிறானா? துக்கித்து கொண்டிருந்தானா? பிரியமானவர்களே, அதே போல தான் அதுக்கு பின்பதாக பார்த்தோம்னால் 14வது வசனம், சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிக்கப்பட வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தின் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி மறுஜாதியான
ஸ்திரீகளை விவாகம் பண்ணி கொண்டவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் அவர்களை விட்டு நாங்கள் விலகி விடுகிறோம் அப்படி என்று சொல்லி பின்பதாக ஜனங்கள் பாவ அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிறார்கள். ஏன்னால் அங்கே சொல்லுவது தேவனுடைய உக்கிர கோபம் திரும்பும்படியாக அவர்களுக்கு பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புகிறார்கள். பிரியமானவர்களை, இன்றைக்கும் நாம் வாழ்கிற தேசத்தில் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அநேக அசுத்தாவிகளால் ஆராதனை, அநேக அசுத்தாவிகளால் பிடிக்கப்பட்டு வாலிபர்கள் செல்போன் அடிமைத்தனம், தவறான உறவுகள், தவறான நட்புகள், இன்னும் அநேக பொல்லாத காரியங்கள் நம்முடைய அதை நாம் வார்த்தையினால் சொல்ல முடியாத அளவுக்கு செய்தித்தாள்கள் எடுத்தோம்னால் கொலை, மோசடி என்று சொல்லி அநேக காரியங்கள், எல்லா பாவங்கள் மலிந்து நம் தேசத்தில் கிடக்கிறது. யோகனானை போல நாமும் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். புசியாமலும் குடியாமலும் அறைக்குள் பிரவேசித்து ஜனங்களுடைய குற்றத்தின் நிமித்தம், ஐயோ இது நிமித்தம் ஆண்டவருடைய உக்கிர கோபம் வந்து விட்டதே, நாம் அழிக்கப்பட்டு விடுவோம், இதனால் தான் சிதறடிக்கப்பட்டு நீங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட அலங்கமெல்லாம் கிடக்கிறதே, பரிசுத்த நகரம் இப்படி ஆக கிடக்கிறதே என்று சொல்லி அவன் ஜனங்களின் பாவத்தை அவன் என்ன செய்கிறான், உணர்ந்தவனாய் இப்படித்தே மக்கள் குற்றம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அவன் மற்றவர்களை பாவத்துக்காக புசியாமலும் குடியாமலும் அவன் இருந்தது போல நீங்களும் அருமையானவர்களை முன்பு சொன்னது போல இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பணம் அதையெல்லாம் பார்த்துவிட்டு இதெல்லாம் இப்படித்தான் கடைசி காலம் என்று சொல்லி மற்றவர்களைப் போல கடந்து போவதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. ஒவ்வொரு செய்தியும் ஜபக்குறிப்பாக நாம் மாற்றி புசியாமலும் குடியாமல், ஐயோ என் ஜனங்கள் குற்றத்து நிமித்தம் தேவனுடைய உக்கிர கோபம் என் தேசத்தில் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி, நீங்கள் நாசத்துக்கு மேல் நாசம், அழிவுக்கு மேல் அழிவு என் தேசத்தில் வரக்கூடாது, ஜனங்கள் கொத்து கொத்தாக மடிந்து அப்படியே அவர்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் புசியாமலும் குடியாமல் இருந்து ஜனங்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அந்த யோகனானை போல நீங்கள் உங்களை தாழ்த்தி தேவனுடைய உக்கிர கோபம் நம்முடைய ஜனங்களை விட்டு திரும்பும்படியா, அநேகரை ரட்சிக்கும்படியாக, இந்த பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுபடும்படியாக எஸ்ரா சொன்ன உடனே ஜனங்களெல்லாம் பாவ உணர்வடைந்து எல்லாரும் அங்கு அழுது விண்ணப்பம் பண்ணுகிறார். அதே போல் ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேளுங்கள். சொல்லும் பொழுதே, நம்ம நடக்கும் பொழுதே அநேகர் பாவ உணர்வடையணும், ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை படணும், அவர்களுக்கு கல்லான இருதயமெல்லாம் சதையான இருதயமாக மாற வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளால் அதில் எழுதப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே தெய்வம் என்று ஆராதிக்க வேண்டும். யோகனான் புசியாமலும் குடியாமலும் ஜனங்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அவன் துக்கித்து கொண்டிருந்தான். தேவனுடைய உக்கிர கோபம் திரும்பும்படியாக அங்கு சில காரியங்கள் செய்யப்பட்டு ஜனங்கள் பாவரிக்கை செய்து மறுஜாதியான ஸ்திரீகளை விட்டு விலகுகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தாழ்த்தி தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக இன்னொரு பரிசுத்தவானை கொடுத்து நாம் பார்ப்போம். அவர் புசியாமலும் குடியாமலும் எல்லாரும் தெரியும். யாத்திராகமம் 34வது அதிகாரம் வசனம் 28. இங்கே மோசே சீனாய் மலைக்கு செல்கிறார். யாத்திராகம் 34 வசனம் 28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். மோசே அங்கே என்ன செய்கிறார், சீனாய் மலையில் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தார். என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை! தேவனோடு உலகத்து எந்த காரியங்களும், உலகத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு பரலோக தேவன், நம் தகப்பனோடு ஒரு அன்பின் தேவன், நம்மளை ஆதரிக்கிற தகப்பனோடு நம்ம என்ன, அவர் ஆசையாய் நேசரோடு அவர் என்ன செய்கிறார், 40 நாள் புசிக்க சாப்பாடு தோணலை, தண்ணீர் குடிக்கலை, தேவ சமூகத்தில் தேவனோடு உறவு கொண்டு கர்த்தரோடே இருக்கிறான். எதற்காக? 10 கட்டளைகளை வாங்கும்படியாக தேவனோடு இருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இதே போல் 40 நாளோ 21 நாளோ நியமித்து கொண்டு தேவன் உங்களுக்கென்று கொடுக்கும்படியாக வேதத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக கூட அநேக கற்பனைகள், கட்டளைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்துக்கென்று உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை நடத்துவதற்காக கட்டளைகளை, கற்பனைகள் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது? மோசேயை போல நீங்களும் அவர் புசியாமலும் குடியாமலும் கர்த்தரோடே இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பிரியமானவர்களே,
நீங்களும் தேவனோடு சஞ்சரித்து அவர் சமூகத்தில் காத்திருந்து உங்களை புசியாமலும் குடியாமலும் உங்கள் சரீரத்தை வருத்தி உங்கள் நேரத்தை தேவனுக்கு கொடுத்து விலைக்கரையும் செலுத்தி அவர் பாதத்தில் இருந்து, ஆண்டவரே இந்த பூமியில் என்னை அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நீங்கள் என்ன கற்பனை தரீங்க, எனக்கு என்ன கட்டளை தரீங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவரோடே நீங்கள் இருக்கும் பொழுது அன்றைக்கு மோசையிட முகமுகமாய் பேசி கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்தாரே, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நடக்க வேண்டிய வழி, நீங்கள் போதிக்க வேண்டிய வழியை, நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கிற வழியை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அருமையான வாலிப பிள்ளைகளை, நீங்கள் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் இருந்து எனக்கு இப்படி படிக்க வேண்டும், என்ன இந்த பாடம் புரியவில்லையே, நான் எப்படி வாழ வேண்டும், என்னை சுற்றிலும் பாவம் தவறான தீய நண்பர்கள், நான் சும்மா இருந்தாலும் என்னை பாவத்துக்கு நேராக அவர்கள் இழுக்கிறார்கள், அவருடைய வார்த்தைகள் என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது, இவரிடம் நான் எப்படி தப்பித்துக் கொள்வது, என்னால் முடியவில்லை என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரோடே இருங்கள். கர்த்தர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். உங்கள் நேரத்தை சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்தில் நீங்கள் விளக்கரையும் செலுத்தி இருக்கும் பொழுது அவர் உங்களோடு பேசுவார். அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் கொடுப்பார். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். உங்களை பாவம் செய்யாதபடி பரிசுத்தத்துக்கு நேராக தேவன் நடத்துவார். இந்த மோசே 40 நாள் தண்ணீர் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமலும் இருந்துவிட்டு அவர் வரும்பொழுது அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். யாத்திராகமம் 34:29 மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆண்டவர் அவனோடு பேசுனதுனால அவன் முகம் எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்குது. உங்கள் முகமும் பிரகாசிக்கணும். உங்களை பார்க்குறவர்கள் சொல்லணும், தேவனுடைய மகன், இவள் தேவனுடைய மகள் அப்படி என்று சொல்ல வேண்டுமானால் நீங்களும் நேரத்தை ஒதுக்கி மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசிப்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். நீங்களும் மற்றவர்களுக்கு சுடராய் பிரகாசிக்கிற அநேகரை நீதிக்குட்படுத்துகிற பிள்ளைகளாக, மகனாக, மகளாக நீங்கள் வாழ முடியும். புசியாமலும் குடியாமலும் மோசே கர்த்தருடைய இருந்தான். கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டான். மாத்திரமல்ல, அவன் முகம் பிரகாசித்தது. தேவனோடே அவன் பேசினதனால் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நீங்கள் பேசாமல் உங்கள் வாழ்க்கையை தொடங்காதீர்கள். பிரியமானவர்களே, எப்படி ஆயினாலும் சரி தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே இந்த நாள் எப்படி, ஆண்டவரே இந்த நாள் எப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து பாடி வசனங்களை வாசித்து கர்த்தர் பேசுவார். அந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு அவர் கரத்தை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசிப்பிக்கும். உங்கள் முகம் பிரகாசிப்பதை தான் அநேகர் நீங்கள் ஆண்டவருக்குள்ளதாக நடத்த முடியும். அடுத்து நான் பார்த்தோம்னால் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 9வது வசனம், அப்போஸ்தலர் 9:9 நான் பார்த்தோமானால் இங்கு சவுல் வந்து அவன் ஆண்டவருக்கு விரோதமாக போகும்போது தேவன் அங்கு அவரை சந்திக்கிறார். அவர் தரையிலே அங்கு விழுகிறார். கண்கள் தெரியாமல் அங்கு பார்வை இல்லாமல் இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:9 அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இங்கு தேவன் சவுலை சந்தித்த பிறகு அவர் என்ன செய்கிறான்னா 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறான். அப்பொழுது அனனியாவுக்கு சொல்லப்படுகிறது, நீ போய் உன் கைகளை அவன் மேல் வை, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான், அவன் பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கு நீ போன்னு சொன்ன உடனே அவன் வந்து அதே போல் 9:17 அனனியா போய் பார்வையிடும்படிக்கும் நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி என்ன செய்கிறான், அவன் மேல் கைகளை வைக்கிறான். வைத்த பொழுது அங்கே பார்த்தோமானால் வசனம் 18 உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் கண்ணிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுது. பார்வை அடைகிறான். அவனுடைய பார்வை உலகத்து காரியங்களை பார்க்கிறது மட்டுமல்ல, ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படுகிறது. பவுல் அநேக தரிசனங்களை பார்க்கிறார். அந்த தரிசனங்களை பார்க்கிறார், ஆண்டவரோடு பேசுகிறார். அதன் நிமித்தமாக அவர் 13 நிருபங்களை எழுதுகிறார். அநேக சபைகளை அவர் கட்டுகிறார். அவர் புசியாமலும் குடியாமலும் ஒருவேளை அந்த 3 நாட்களும் அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்திருப்பார். தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாய் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி தேவனுடைய அன்பை அவர் அன்று புரிந்து தேவனோடைய அந்த நாட்களை
தாழ்த்தி சஞ்சரித்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் அனனியா கைகளை வைத்தபோது மீன் செதில்கள் விழுகிறது, அவன் கண்கள் பார்வையடைகிறது, கண்கள் திறக்கப்படுகிறது. நான் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டேன். அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரிகிறது. அவனுடைய அறிவு கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. இரட்சகரை அறிந்து கொள்கிறான். கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லி தாமதமின்றி பிரசங்கிக்கிறான். அவன் மூலம் எல்லா பகுதிகளிலும், எல்லா நாடுகளிலும் அப்படியே வசனம் விருத்தி அடைகிறது. சபைகள் வளர்ந்து பெருகுகிறது. ஓத்திரமங்கள் பாடுகளையும் அவன் பொருட்படுத்தாமல் அவன் முன்னேறி சென்ற காரணம் என அவன் கண்கள் திறக்கப்பட்டது, செதில்கள் விழுந்தது. பிரியமானவர்களை, நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே நமக்கு இன்று அநேக உலக காரியங்கள் நிமித்தம் நம் கண்கள் அநேக மீன் செதில்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. அது தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியாதபடி, தேவன் யார் என்று அறிய முடியாதபடிக்கு அது நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது? தடுத்து கொண்டிருக்கிறது. அவர் பெரியவர், அவர் வல்லமை உடையவர் என்பதை அறிய முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டு அதில் அநேக செதில்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. நீங்களும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் தாழ்த்தி, என்னை ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், என் கண்களில் இருக்க செதில்களெல்லாம் விழட்டும், நான் உங்களை அறிய வேண்டும் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். வசன வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். தரிசனங்களை பார்த்து தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அறிந்து நாம் ஜெபிக்க முடியும். அழிவுகிட்ட இருந்து ஜனங்களை நாம் தப்புவித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதனால் நாமும் தேவ சமூகத்தில் இருந்து என் கண்களில் இருக்கிற மீன் செதில்கள் விழட்டும் என்று சொல்லி புசியாமலும் குடியாமலும் நம்முடைய தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு அருமையான சகோதரி கூட என்னோட ஒரு காரியத்தை இப்படி பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அநேக நாள் சொல்வார்கள், வேதத்தை வாசித்தால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஆனால் எனக்கு ஆசை வசனத்தில் என்ன காரியங்கள் இருக்குது, அதை வாசிக்க எனக்கு தாகம் உண்டு, அதை பற்றி அநேக கருத்துக்களை எனக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் வாஞ்சை விருப்பம் இருந்து, ஆனால் எனக்கு வாசிக்கும் போது ஒன்றுமே புரியாது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்களா? கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா, ஒவ்வொரு வசனத்தில் கை வைத்து என் கண்களை திறந்தரலும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி கேட்பார்களா? கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா. இப்படியாக பல நாட்கள் ஜெபித்து கொண்டே இருந்தாள் அந்த மகள். ஒரு நாள் ஆண்டவர் அவள் இப்படி அழுது ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவள் அபிஷேகத்தினால் நிரப்பினாராம். நிரப்ப அழுது அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவளுடைய கண்களில் ஒரு வெளிச்சம் சட்டென உதித்ததாம். அதுக்கு பின்பதாக அவர்கள் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்ததாம். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து அநேக காரியங்கள், ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுது அநேக வெளிப்பாடுகள், அதிலிருந்து புதிய செய்திகள் ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருந்தாராம். அவர்கள் இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அதை பிட்டு எடுத்து வசனத்தில் இருந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து அவர்கள் யாருக்கெல்லாம் கொடுத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சி. அவள் கர்த்தர் அந்த மனிதர்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தம் வைத்திருந்தார், அதை இந்த மகளை கொண்டு இந்த வசனத்தை இவர்கள் மூலமாக இவர்கள் பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக யாருக்கெல்லாம் அவர் கொடுத்தார்கள் அவர் வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சி. கர்த்தர் செய்த காரியங்கள் அது நடந்து கொண்டே இருந்ததா. பிரியமானவர்களே, உங்களுக்கும் வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை, விருப்பம், தாகம் உண்டாகட்டும். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறதே. வாஞ்சையாயிருங்கள், வேதத்தை வாசிங்கள். வாலிப பிள்ளைகளை அநேக நேரங்கள் நீங்கள் செல்ஃபோனில் வீணடிக்காதபடி வசனத்தை எடுத்து அந்த சகோதரி போல கைகளை வைத்து, ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் தான் நல்ல போதகர், எனக்கு கற்றுக் கொடுங்க, இதில் என்ன காரியம் மறைந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுப்பார். உங்கள் கண்கள் இந்த மீன் செதில்கள் விழும். ஆண்டவரை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். புசியாமலும் குடியாமலும் யோகனான் ஜனங்களின் குற்றத்துக்காக அவன் இருந்தான். அங்கு ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். மோசே புசியாமலும் குடியாமலும் இருந்தான். கர்த்தரோடே இருந்தான். கட்டளைகளை பெற்றுக்கொண்டான். அவன் முகம் பிரகாசித்தது. சவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்பொழுது அவனுடைய கண்களில் பரிசுத்த ஆவியினால் அவன் அனனியா கைகளை வைத்து நிரப்பப்பட்ட பொழுது மீன் செதில்கள் விழுந்தது. தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த காரியங்களை நீங்களும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படியாக இருக்கிற நாம் யோவான் 6:53 இப்படியாக சொல்கிறது. 53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும்
இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. புசியாமலும் குடியாமலும் நீங்கள் உலகத்தில் உள்ள ஆகாரங்கள் தண்ணீரை குடியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், மறவாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை, ஆண்டவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணணும். பானம் பண்ணினா தான் உங்களுக்குள் ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உங்களுக்குள் உண்டாகும். கர்த்தருடைய பந்தியில் சேருங்கள், பரிசுத்தத்தோடு அதை அனுசரியுங்கள். நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாருடைய மாம்சத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண மறவாதிருங்கள். அப்படி உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீங்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரோடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கடைபிடிக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஆண்டவரே, தேவைகளை நீங்கள் அருளி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும் ஆண்டவரே. பிரிவினை ஆவிகளை துரத்தி ஜெபிக்கிறப்பா. வியாதிகள் மறையட்டும், ஆரோக்கியம் சௌக்கியமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஏலிமின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மாறா ஆண்டவரே மதுரமாக மாறட்டும். இயேசு பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.